பிசி ஃபேமிலிஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. எத்தனை ஒரு பேக்கேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். எதுல டியூட்டி எடுத்தோம் பாத்தீங்கன்னா ஊபர்ல தாங்க எடுத்தோம். 5 ஹவர் பேக்கேஜ் எடுத்தோம். 5 ஹவர் பேக்கேஜ் வந்து 1400 சில்லற சம்திங் காமிச்சிருந்தாங்க. எங்க பிக்கப்னு பாத்தீங்கன்னா நம்ம 4 மால் பக்கத்துல கிரீன் பார்க் ஹோட்டல் நினைக்கிறேங்க. கிரீன் பார்க் ஹோட்டல் தான் லொகேஷன் காட்டுது நமக்கும் மேப்பு. கிரீன் பார்க் ஹோட்டல் பிக்கப் ஒரு 5 ஹவர் பேக்கேஜுங்க. ஊபர் கோ தான் போட்டுருக்காங்க. 1400 சில்லற காமிச்சிருங்க. ஜம்முன்னு எடுத்தாச்சு. டைம் 8:18 ஆயிடுச்சு. ட்ரிப்பே மைனஸ் பண்ணிடுறாங்க. ட்ரிப்பே மைனஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன டேட்னு பாத்தீங்கன்னா 22ங்க. இன்னைக்கு டேட் வந்து 22 மார்னிங் ஜம்மு டியூட்டி எடுத்தாச்சுங்க. நார்மல் தாங்க எடுத்தோம். அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுக்கல. நார்மல் டியூட்டி அடிச்சு எடுத்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் நிறுத்தணுங்க. அப்படியே செலவு செக்கிங் நிறுத்திடுவாங்க. டிக்கி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும், பூட் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். பூட் ஓப்பன் பண்ணியாச்சு. பூட் ஓப்பன் பண்ணி பூட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ண அப்படியே பாத்தீங்கன்னா பூட் செக் பண்ணிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. அவ்வளவு தாங்க. ஃப்ரண்ட்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பூட் செக் பண்ணுவாங்க. சில டைம் இங்க செக் பண்ணுவாங்க, மிச்ச டைம் செக் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம தாஜ் ஹோட்டல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா கம்பல்சரி வண்டி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி தாங்க அனுப்புவாங்க. ஃப்ரண்ட்ல செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பூட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அனுப்புவாங்க. நம்ம வந்து கிரீன் பார்க் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இங்கதான் கஸ்டமர் லொகேஷன் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு உள்ள வெயிட் பண்ண வேண்டியதாங்க. கஸ்டமர் லாபி வந்துட்டாரா தெரியல. கஸ்டமர் டியூட்டி எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் பக்கம் ஆகுதுங்க. நம்ம செல்லக்குட்டியை மார்னிங் தொடச்சிட்டு எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கஸ்டமர் அந்த சைடு இருக்காரு, அவர் தான் நினைக்கிறேன். கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு உள்ள போயாச்சு, கால் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே சார். ஹாய் சார். ஓகே 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 சார். கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்காருங்க. சரி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரண்ட்ல நிக்க வைக்க சொல்லியிருக்காரு. அப்படியே ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிடலாங்க. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம செல்லக்குட்டி ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருவோம். நிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இப்போ பண்ணி போட்டுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் டிராப் பண்ணி வச்சுங்க. எங்க டிராப் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் பேக் சைடுங்க. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் லொகேஷன் ட்ராப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.2 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. நம்ம செல்லக்குட்டி அப்படியே எங்கள் லெஃப்ட்டில் ஓரம் கட்டிடலாங்க. கஸ்டமர் வரது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. நம்ம செல்லக்குட்டியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரமாக நிற்க வச்சலாம். எல்லாம் ரோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஓரமாக நிற்க வச்சாச்சு. அப்படியே நம்ம ஜம்முன்னு நிற்க வச்சுருவோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:52 ஆகுது. ஜம்முன்னு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. 5 ஹவர் பேக்கேஜ்னா நம்மளுடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30க்கு முடியுங்க. ஏன்னா நம்ம 8:30 பிக்கப் பண்ணோம். ஒரு 1:30க்கு டியூட்டி முடியும் நினைக்கிறேங்க. ஓகே ஃபேமிலி, கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் லொகேஷனில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடையாருங்க. அடையாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஷாப்பில் நிற்க வச்சிருக்கோம். மென்சரில் கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. உள்ள பர்ச்சேஸ் போயிருக்காரு. வந்தவொடனே அப்படியே ஜம்மு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:25. ஆமாங்க, கரெக்டாக 10:25 ஆகுதுங்க. 10:25 ஆகுது. மார்னிங் இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். லாஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா இங்கே அடையாரில் சொல்லியிருக்காரு. அடையாரில் ட்ராப் மாதிரி சொல்லியிருக்காரு, பார்க்கலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், ரிட்டர்ன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா ராமானுஜ் ஐடி பார்க் தாங்க. ராமானுஜ் ஐடி பார்க் ட்ராப் பண்ணியாச்சு. காலிலேருந்து 42 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:19 ஆகுதுங்க. கரெக்டாக 1:19 ஆகுது. ஊபர் நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1380 ரூபா கொடுத்துருக்காங்க. 1380 கொடுத்துருக்காங்க. ஜம்முன் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. வரமா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வெரிஃபிகேஷன் எடுத்துக்கு போயிருந்தாருங்க. அதை பற்றி நுங்கம்பக்கம் போயிருந்தாரு. நுங்கம்பக்கம் கூட்டு போயிட்டு ரெண்டு கூப்பிட்டு ட்ராப் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஜம்முன் ட்ராப் பண்ணியாச்சு. ராமானுஜம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இங்கே வெயிட் பண்ண டியூட்டி வராது எப்படியும். அதனால் நம்ம செல்லக்குட்டி திருப்பிட்டு மெயின் ரோடு போயிடலாங்க. மெயின் ரோடு போயிட்டு அங்கே பக்கத்தில் எங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வந்துச்சா சும்மா ஜம்முன் எடுக்க வேண்டியதாங்க. இங்கே திருப்ப இடம் கிடைக்குமோ? இங்கே இருக்குது. பின்னாடி கார் வருதா வரலைங்க. ஓகே, அப்போ அப்படியே சும்மா ஜம்முன் இங்கே வேஸ்ட் எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு அங்கே போயிட்டு வேஸ்ட்டு. இங்கே பின்னாடி எதுவும் கார் வரல. அப்படியே சும்மா ஜம்முன் நம்ம வந்துட்டு திருப்பிடலாங்க செல்லக்குட்டியை. ஓகே, அப்படியே ஃபுல்லாக ரிவேஸ் வந்தாச்சு. இதில் இவங்க திருப்ப வேண்டியதாங்க. அப்பா ஃப்ரண்ட்டில் இதை காற்று கம்மியாயிட்டு நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்டேரிங் திருப்பும் போது தெரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வேறு காற்று கம்மியாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஏர் பம்ப் இருந்துச்சுன்னா ஏர் பிடிச்சிருவாங்க. பெட்ரோல் பங்க் இருந்தால் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஷாப் எதாவது பென்சர் ஷாப் இருந்துச்சுன்னா அந்த வேலை பிடிச்சிடலாங்க. இங்கே எதுவும் இருக்காது பென்சர் ஷாப்பு. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இன்னும் ஃப்ரண்ட்டில் போயிட்டோம் நம்ம மெயின் ரோடு போயிட்டு அங்கே இருக்குங்க. இது ஃபுல்லாகவே ஐடி கம்பெனி தாங்க. ஃபுல்லாகவே ஐடி கம்பெனி வர ரோடாங்க. ஃபுல்லாகவே செப்பரேட்டாக ஐடி கம்பெனி மட்டும் தாங்க. மிச்சப்படி வேறு எதுவும் இருக்காது. இது ஃபுல்லாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ், அது எக்ஸிட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அந்த எக்ஸிட் இடத்துல நிறுத்திட்டோம். அவர் அப்படியே உள்ளே போயிட்டாருங்க. அதே மாதிரி காரோட உள்ளே போகணுன்ற பட்சத்தில் இங்கே உள்ளே வந்துடணுங்க. இங்கே உள்ளே வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள அதில் 3 கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுப்பாங்க. நம்ம வண்டி நம்பர் சொல்லணும்னா, நம்ம செலக்ட் நம்பர் சொல்லணும்னா பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்க்கிங் போட்டு கஸ்டமர் ஒர்க் முடிச்சுட்டு வந்தோடனே ரிட்டர்ன் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அங்கே உள்ள நல்லா தாங்க இருக்கும். நல்லா இருக்கும். நிற்க வச்சுட்டு ரிட்டர்ன் கஸ்டமர் பிக்கப் பண்ணலாம். சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து அப்படியே ஜம்மு ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணி பாப்புலிட்டி வருதானே. என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊபர் மட்டும் தாங்க ஆனில் வச்சிருக்கோம். டைம் இப்போ 1:21 ஆகுது. இன்னும் டைம் இருக்குங்க. சரி ஓகே, அதனால் இது மட்டும் ஆனில் வச்சிருக்கோம். பார்க்கலாங்க ஏதாவது வருதான்ட்டு. இங்கே வந்து இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டீபோர் வண்டி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே ஊபர் ஆனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நிற்போங்க.
முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நின்னா அந்த சைடு டியூட்டி வந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வரது வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோன்னே சும்மா ஜம்மு டியூட்டி வந்து எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. மெயின் ரோடு கிட்ட வந்தாச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் எடுத்து பறக்க வேண்டியதாங்க. பார்ப்போங்க, இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலன்ற பட்சத்தில் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து கிண்டி சைடு வேணா போகலாங்க. ஏன்னா நம்ம இங்கேயே வெயிட் பண்ண டியூட்டி வரது டவுட்டு தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. அப்படி வரலன்ற பட்சத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடலாங்க. கிண்டி சைடாக லெஃப்ட்டில் நம்ம ஃப்ரண்ட்டில் போனோம். அந்த சைடு கிண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வர வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளோ டியூட்டி வரும், ஆனால் பட் நிறைய வண்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அந்த டியூட்டி தான் வரும். அதனால இங்கே வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே வச்சு அங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து டியூட்டி வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்ற வச்சு ஃப்ரெண்டு வெயிட் பண்ணலாங்க. மேலே கிடைக்குமா டவுட்டாக தாங்க இருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா தெரியலைங்க. லெஃப்ட்டில் பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரணும். இங்கே தாங்க லெஃப்ட்டில் நிறுத்துற மாதிரி இடம் இருக்குது. பார்க்கலாங்க. ஓ, இங்கே பிரியாணி வேறு இருக்கோ. இங்கே ஒரு முறை சீரக சம்பா பிரியாணி அப்படின்ட்டு போர்டு பார்த்தேங்க. அந்த சீரக சம்பா பிரியாணியும் இல்லைங்க. இந்த ஃபுல்லாக வெஜிடபிளுங்க. வெஜிடபிள் ரைஸ் நினைக்கிறேங்க. ஆமாங்க, வெஜிடபிள் ரைஸு. இந்த சைடு தான் எங்கேயோ இடத்துல போர்டு பார்த்தேன் சீரக சம்பா அரிசின்னு. சீரக சம்பா செஞ்சால் நல்லாயிருக்கும் பிரியாணி. திண்டுக்கல்லாம் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே சீரக சம்பா இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம். சரி, ஓகே. நம்ம செல்லப்பட்டி அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் நிற்க வச்சலாம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வந்து எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பக்கம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இங்கே தாங்க இருக்கும். அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் தாங்க இருக்கும். ஓஎம்ஆரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:11 ஆகுதுங்க. 2:11 ஆகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து வரலைங்க. சரி, ஓகே. டியூட்டி வரலன்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் டியூட்டி போட்டாங்க ஊபரில். என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி ஊபரில் போட்டது நமக்கு செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 hours பேக்கேஜ் போட்டிருக்காங்க. அது 2 hour பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 சில்லரை போட்டிருக்காங்க. சரி, ஓகே, எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. எத்தனை மணிக்கு பிக்கப்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு பிக்கப்புங்க. அதாவது இங்கேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் போகிற மாதிரி இருக்குங்க. சைதாப்பேட்டில் போயிட்டு பிக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். சைதாப்பேட்டில் பிக்கப் எடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடையாறு வர மாதிரி இருக்குங்க. சரி, ஓகே, எடுக்கலாம்னு எடுத்தாச்சுங்க. 843 ரூபா காமிச்சிருக்காங்க. 843 ரூபா காமிச்சிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம், அதாவது 2 hour பேக்கேஜுங்க. கோஷாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 843ங்க. ஓகே, அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes வந்து நமக்கு ஆடாயிடுங்க. அது லொக்கேஷன் டவுன் லொக்கேஷன் கிளம்பிட்டு தான் நம்ம செலவிட்டி வந்துட்டு எங்கே நிற்க வச்சிருக்கோம். சரி, ஓகே. அப்படி நல்லா நிற்க வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் இதுக்கு அப்போ தான் டியூட்டி வந்து 2 hours எடுக்கணும். சரி, ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட்டு அந்த 2 hours எடுத்துட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அசைன் ஆயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:27 ஆகுது. ஜம்மு டியூட்டி அசைன் ஆயிடுச்சு. கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். கரெக்டாக நம்ம இந்த லொக்கேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கரெக்டாக 11 minutes போய் ரீச் ஆகும் காட்டுது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3:38 போய் ரீச் ஆகும் காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா கிண்டி கிட்ட போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் காட்டுது. நம்ம ரிட்டீல் மவுண்ட் கிட்ட போகிற மாதிரி காட்டுது. ரிட்டீல் மவுண்ட் போய் சுற்றிட்டு வர மாதிரி காட்டுது. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்படியே ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணி தான் இங்கேருந்து 4.2 கிலோமீட்டர் இப்போ கரெக்டாக காட்டுறதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண வேண்டிய. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை IIT தாங்க இருக்கும். IIT மெட்ராஸ் IIT, சென்னை IIT 2 சொல்லுவாங்க நினைக்கிறேங்க. ஓ மை காட், என்னடா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு போற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் போற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, சென்னை IIT மெட்ராஸ். ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. பிக்கப் பண்ண எங்கே ட்ராப் பண்ணி பார்த்து அடையார் தாங்க. அடையாரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கிச்சன்ஸ் அப்படின்றதுல ட்ராப் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா, மயிலாப்பூர் கிச்சன்ஸ் அப்படின்றதுல ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரண்ட்டில் போயிட்டு வேண்டியதாங்க. இப்போ டைம் கரெக்டாக என்ன பார்த்தீங்கன்னா 3:16 ஆகுதுங்க. 3:16 ஆகுது. அப்படியே சும்மா ஜம்மு நம்ம ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதுதான். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் மார்னிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்னிலேருந்து மொத்தம் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குங்க. கரெக்டாக 53 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். நம்ம செல்லக்குட்டிங்க பக்கத்தில் நேரம் பார்த்து நிற்க வச்சிடலாங்க. நிற்க வச்சுட்டு அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்கலாங்க. இங்கே லெஃப்ட்டில் இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒர்க் நடக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் போகிற மாதிரி இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. வெளியே எடுப்பாங்களா இல்லை இன்னும் ஃப்ரண்ட்டில் போயிடுவோமா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடலாங்க. ஏன்னா சப்போஸ் அந்த வண்டி எடுக்கும்போது திருப்பி எடுக்கணும், நகர்த்தணும்னு வரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நேராக இருக்கணுமோ பார்த்து நிற்க வச்சிடலாங்க. செல்லக்குட்டியே இங்கே கொஞ்சம் நேராக இருக்குது. பார்க்கலாங்க. ஏறம் கிடச்சா செல்லக்குட்டி இங்கே நிற்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. ஓகேங்க, இங்கே நேராக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு லெஃப்ட் அணைச்சி ஓட்டி நிற்க வச்சிடும். செல்லக்குட்டியை நிற்க வச்சுட்டு அப்படியே ரிட்டன் கஸ்டமர் சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி அப்படியே பப்பு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அடையாறு தாங்க. அடையாறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்எஸ் சொல்லி பிராண்டாக நிற்க வச்சுட்டு கஸ்டமர் அங்கே விட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை, அதாவது கோவை பழமுதிர்ச்சோலை வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இடமும் ஃப்ரீயாக இருந்து அப்படிங்க நிற்க வச்சுட்டுங்க. ரிட்டன் கஸ்டமர் வந்து அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 3:50
352 ஆகுதுங்க. 352 ஆகுது. கஸ்டமர் தான் சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இருக்குங்க. 2 hours பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. இன்னொரு 1 hour இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. வெயிட் பண்ணி பார்த்து 2 கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு பண்ணுறாங்க. நம்ம அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்வீட்டுங்க. அதாவது கிராண்ட் ஸ்வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கோம். உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வருதுங்க. அது தெரிஞ்சவங்க மட்டும் தாங்க வருவாங்க, தெரியாதவங்க வர மாட்டாங்க. தெரிஞ்சவங்க கம்பல்சரி கிராண்ட் ஸ்வீட்டில் வாங்கிறதுக்காக வருவாங்க. உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்க அடையாறில் ஜம்மு வந்து நிறுத்தியாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா 2 போர்டு வச்சுருக்காங்க. கிராண்ட் ஸ்வீட் போர்டு இந்த சைடும் போர்டு இருக்குது, இந்த சைடும் போர்டு இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பொடி உங்களுக்கு தெரியுதுங்களா? முருங்கை இலையில் வந்து பார்த்தீங்கன்னா பொடி செஞ்சு இதையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க போல இருக்குது கிராண்ட் ஸ்வீட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க கிராண்ட் ஸ்வீட். பார்க்க நல்லா ஷாப்பிங் மாலில் வந்து கட்டியிருக்காங்க சின்னதாக. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 சைடு உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன். 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டுங்க, ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வருதுங்க. அதை பார்த்தீங்கன்னா மேப் போட்டாலும் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராண்ட் ஸ்வீட் காட்டுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் இருக்குங்களே, த கிராண்ட் ஸ்வீட்னு காட்டுது பாருங்கள், இங்கே காட்டுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் பிரான்ச் தாங்க. இங்கே வந்து இங்கே தான் கஸ்டமர் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரூட் தெரியும் சொன்னாங்க. அப்படியே கஸ்டமர் கொண்டு ட்ராப் பண்ணியாச்சு. சரி ஓகேங்க, ரிட்டன் கஸ்டமர் தானே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கும் கஸ்டமர் இதுமாதிரி மேப் போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிலேருந்து வர ரோடு. நீங்கள் கிண்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்த திருமணம் ரோடு, அந்த ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டும் கிராண்ட் ஸ்வீட்டு. சப்போஸ் கஸ்டமர் போட்டு இந்த சைடு காமிச்சிச்சுன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க, உங்களுக்கு இந்த சைடு போகிற ஸ்வீட் கிராண்ட் ஸ்வீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் கேட்டிங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்க. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் ஒரு கிராண்ட் ஸ்வீட் இருக்குது, இந்த லொக்கேஷன் தான் அந்த லொக்கேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்க, இந்த கிராண்ட் ஸ்வீட் தான் காட்டுது. அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஓஎம்ஆர் ரோட்டில் லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு தான் கஷ்டம், போயிட்டு சுற்றி வர மாதிரி இருக்கும். அதனால் கேட்டுட்டு கரெக்டாக லெஃப்ட் எடுத்து ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சொல்லுவாங்க கஸ்டமர் பிக்கப் பண்ணி போக வேண்டி பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் 3 ஸ்டாப் 4 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு கிளிக் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு என்ன பண்ணோம், இது ஸ்கிப் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் லொக்கேஷன் காட்டுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிச்சு. ஓகேங்க, அப்படியே நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோம். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நெக்ஸ்ட் லொக்கேஷன் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா லிட்டில் மவுண்ட்டுங்க. கரெக்டாக லிட்டில் மவுண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா A2Bல ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்துட்டோங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி ரோட்டில் வந்து அப்படியே ரைட் கட் பண்ணிட்டு லிட்டில் மவுண்ட்டுக்கு பேக் சைடு வந்து இப்போ ட்ராப் பண்ணி கரெக்டாக கஸ்டமர் மெட்ரோக்கு பேக் சைடுங்க. மெட்ரோக்கு பேக் சைடு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ஆனந்த பவனில் ட்ராப் பண்ணியிருக்கோம். அடையார் A2Bல பார்க்கலாங்க. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கஸ்டமர் லொக்கேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் வருதுங்க. 4 மினிட்ஸில் போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்படியே ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமரை பிக்கப் பண்ண லொக்கேஷனில் ட்ராப் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:37 ஆகுது. ஜம்மு ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்னைக்கு காலிலேருந்து 62 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 2183 ரூபாய் பண்ணியிருக்கோம். இந்த டியூட்டிக்கு ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 802 ரூபாய் பண்ணிருங்க. இந்த டியூட்டி வந்து 802 ரூபாய் பண்ணிருக்கோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ட்ராப் பண்ணிச்சு, சாரி பிளாட்ஸில் ட்ராப் பண்ணி வச்சுங்க ஜம்முன்னு. இப்போ நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்துவோமா இல்லை ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்தலாங்களா? சரி ஓகேங்க, அப்படியே நம்ம ஜம்மு நம்ம செல்லக்குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்தலாங்க. அதாவது ஃப்ரண்ட்னா நம்ம கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்தில் நிறுத்தலாங்க. அந்த சைடு நிறுத்தினா அங்கேருந்து ஹோட்டல்ஸ் கம்பெனி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி போகிற வழியில் போகிற மாதிரி நிறுத்துவாங்க. அங்கே நிறுத்தினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஹோட்டலும் இருக்குது, நெக்ஸ்ட்டு கம்பெனியும் இருக்குது. இந்த மாதிரி டியூட்டி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:38 ஆகுது, 4:40 பக்கம் ஆக போகுது. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஹவர்ஸ் பக்கம் இருக்குங்க. ஏன் வெற்றி இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குன்னா அது வரைக்கும் தான் ஒரு நல்ல பேக்கேஜ் வரும். அதுக்கு மேலே பேக்கேஜ் வரும் 2 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் போகிற மாதிரி வருங்க, அவுட்டரை போய் ட்ராப் பண்ணுற மாதிரி வருங்க. பேக்கேஜ் வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜ் தாங்க வரும், அவுட்டரை போய் ட்ராப் பண்ணுற மாதிரி. அந்த டைம் நம்ம ட்ராப் பண்ணிட்டு அங்கே வந்து டியூட்டி வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணுவோங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏர் டியூட்டி வருதான்னு. டியூட்டி வருதுன்ற பட்சம் எடுப்போம். அப்படி இல்லைனா ஓலாவோ ஊபர் ஆன் பண்ணிக்கலாம், ரேபிட் ஆன் பண்ணிக்கலாங்க, பார்க்கலாங்க. இல்லை அட்வான்ஸ் டியூட்டி வந்தால் பெட்டராக இருக்கும், அட்வான்ஸ் டியூட்டி வந்தால் பார்க்கலாம். அட்வான்ஸ் டியூட்டி வரலன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஓலா டியூட்டி எடுக்கலாங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடித்தோடனே சும்மா ஜம்முன்னு எடுத்துகிட்டு அடி போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மன் மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் போகிற ரோட்டு தாங்க போயிட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கிண்டி ஆலந்தூர் அந்த ரூட்டு போகிறதா போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து லெஃப்ட்டில் வரங்கட்டிலாங்க. இங்கே லெஃப்ட்டில் வரங்கட்டா இங்கே இந்த பேக்கேஜ் அடிச்சு நம்ம ஈஸியாக இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்மன் பற்றி நம்ம பேக்கேஜ் கிளம்பி ஈஸியாக இருக்கும். இப்படி லெஃப்ட்டில் நிற்க வச்சிடலாங்க. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இங்கே பக்கத்துலேயே வருங்க. சப்போஸ் நீங்கள் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் தேவைப்படுதா இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி நல்லா இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மன் பற்றி நம்ம செலவுட்டி இங்கே லெஃப்ட்டில் நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வந்து எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மன் பறக்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதை 2 பேர் தான் எடுத்துருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த சேனல் தெரியும்னு நினைக்கிறேன்.
இவர் தாங்க பார்த்தோம். நல்ல ஒரு கேரக்டராக இருக்காங்க. 2 பேர் சோலோவாக பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்திருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோலாம் எடுத்துருந்தாங்க. எடுத்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் போய் பேசணும். பேசும்போது நல்லா தாங்க பேசினாரு, சூப்பராக பேசினாரு. அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 70 லட்சங்க, 76,80,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்காருங்க. அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நார்மலாக சுற்றிட்டு இருக்காரு. நார்மலாக டீசெண்டாக சுற்றி இருந்தார். அப்படியே சும்மா ஜம்முன்னு அவர் பார்த்து பேசிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அவரது ஒரு ரீல்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ரீல்ஸ் போட்டிருப்பாருங்க, சூப்பராக ரீல்ஸ் போட்டிருப்பாரு. இவரை தான் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு வந்தோம். இவரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தரும் வந்திருந்தாருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சலோட்டிங்க நிற்க வச்சாச்சு. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா நெக்ஸ்ட் நம்ம டியூட்டி வந்தோடனே எடுத்துட்டு அப்படியே போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் டியூட்டி ஆச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டல் தாங்க எடுத்திருக்கோம். ரேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூட்டி தான் எடுத்திருக்கோம். எங்கே ட்ராப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ட்ராப், எக்மோர் ட்ராப்புங்க. எக்மோர் ட்ராப் தான் எடுத்திருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னொரு 12 மினிட்ஸ் போய் ரீச் ஆகிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா 200 சில்லற சம்திங், அதாவது 300 ரூபா கிட்ட காமிச்சிருங்க. சரி 200 காமிச்சிருச்சு, ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. எக்மோர் ட்ராப்பு அடுத்து சும்மா ஜம்முன்னு போயிட்டு பிக்கப் பண்ணாங்க கஸ்டமரை. இன்னும் கரெக்டாக 12 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடலாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. இது வரைக்கும் காலையில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 64 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். நம்ம இருந்த லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ தொலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த லொக்கேஷன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வருதுங்க. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி வச்சுங்க. பிரிமியர் தாங்க எடுத்தோம். பிரிமியருக்கே அந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்க தெரில. சரி ஓகே எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. ஆனால் டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்கும். இப்போ இந்த ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் அது ஹெவியாக தான் இருக்கும். இன்னும் எக்மோர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். சரி ஓகேங்க பார்த்துக்கலாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்போங்க. ஆனால் என்ன ஒன்று பேக்கேஜ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் பேக்கேஜ் வர மாதிரி தெரில. டைமும் பார்த்தீங்கன்னா 7 o'clock பக்கம் ஆகிற மாதிரி ஆகிடுச்சிங்க. ஓகே 7 o'clock ஆகிடுச்சு. இது பக்கம் ஆன் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா அடிக்குங்க பேக்கேஜ். அதை பார்த்தீங்கன்னா லாங் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் மட்டும் போகிற மாதிரி அடிக்குங்க. ட்ராப் மட்டும் போகிற மாதிரி அடிச்சா நமக்கு அங்கேருந்து ரிட்டன் டியூட்டி கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஆகிடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறது ஒரு 1 hour 2 hours ஆகிடும். அங்கே போயிட்டு வெயிட் பண்ணி டியூட்டி வராது. திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வரணும். அதனால் சரி ஓகே அந்த ரிஸ்க்கில் எடுக்க வேணாம், நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டலாம். சிட்டிகளோட பிக்கப் ட்ராப் போட்டனால இப்போ இது 300 ஒரு 3 டியூட்டி ஓட்டினாலும் 900 கிட்ட வந்துருங்க. 900 4 டியூட்டி ஓட்டினா 1000 பக்கம் வந்துடும். சரி ஓகே இந்த மாதிரி ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டியூட்டி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் டியூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் பிளேஸ் போயிட்டு அப்படியே ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் இங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாக காட்டுதுங்க. எவ்வளோ டைமிங் காட்டுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மினிட்ஸ் காட்டுதுங்க. நம்ம பிக்கப் எடுக்கும்போது 15 மினிட்ஸ் காமிச்சதுங்க. 15 மினிட்ஸ் காமிச்சது. 3 கிலோமீட்டர் 15 மினிட்ஸ் ரொம்ப அதிகங்க. டைமிங்கும் ரொம்ப அதிகம். 3 கிலோமீட்டர் போய் பிக்கப் எடுத்து ஓட்டுறது ரொம்ப தப்புங்க. 3 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு நம்ம இது மாதிரி எடுக்கலாங்க, பேக்கேஜ் அமௌண்ட் அதிகமாக வச்சு எடுக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்குலாம் 3 கிலோமீட்டர் எம்டி வச்சு எடுக்கிறது ஒஸ்ட்டு தான். பட் எடுத்துட்டோம். சரி ஓகே இந்த ட்ரிப்பை முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்லேருந்து முடிஞ்சாலும் கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக வந்தால் மட்டும் இந்த 3 கிலோமீட்டர் மாதிரி போகலாம். இல்லைன்ற பட்சத்தில் பக்கத்தில் அடிச்சுனா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம 15 நிமிஷம் ஆகுதுங்க. 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் எடுக்கணும். எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் பக்கம் வந்துருங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே ஃபேமிலிஸ் அப்படியே சும்மா ஜம்மு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து ஜம்மு கஸ்டமர் லொகேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் பிக்கப். சைதாப்பட்ட இது அப்பார்ட்மெண்ட் தான் பிக்கப். ஜம்மு கஸ்டமர் லொகேஷன் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்படியே சும்மா ஜம்மு ஓட்டி வாங்கி போட்டு ட்ராப் பண்ண வேண்டியதாங்க. தெரிஞ்சு டிராஃபிக் ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண பிக்கப் லக்கேஜ் வச்சுருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா எக்மோர் தாங்க. ஜம்முன்னு எக்மோரில் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரேபிட்டில் பார்த்தீங்கன்னா 270 கொடுத்துருக்காங்க. 270 கொடுத்தாங்க. கஸ்டமர்கிட்ட கேஷ் வாங்கியாச்சு. ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு எண்ட் பண்ண வேண்டி தான். எண்டு கொடுத்துடலாங்க. எண்டு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஓகேங்க எண்டு கொடுத்தாச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்துடலாங்க. ஓகே ஸ்டார் கொடுத்துடலாம். ஸ்டார் கொடுத்துட்டு அப்படியே ஆஃப்லைன் வந்துடலாங்க. ஓ மை காட் ஓகேங்க கரெக்டாக இடம் கிடச்சிதுங்க. நம்ம வெளியே வர மாதிரி ஜம்மு வெளியே வந்துடலாம். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு ஆஃப்லைன் வந்துடலாங்க. ஆஃப்லைன் வந்தாச்சு. வெளியே போய் வெயிட் பண்ணுவாங்க. வெளியே போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஊபரில் வரதா பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்னொரு 1 hour கழிச்சு நம்ம ரூமுக்கு கிளம்ப பிளான் பண்ணலாங்க. ஒரு 8:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப மாதிரி பிளான் பண்ணலாம். 8:30 9:30 கிளம்பலாங்க. 9:30க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் ஆன் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு ரூம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஏவற்றி ஆன் பண்ணிட்டு இங்கேருந்து லாங் எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுன்னா இப்போ டைம் லாங் எடுத்தோம்னா நம்ம அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டியூட்டி கிடைக்காதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு ரெஸ்ட் அடிச்சு எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. ரெஸ்ட் எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ப்ளஸை வெளியே பிக்கப்புங்க. ஸ்பென்சர் ப்ளஸை வெளியே பிக்கப் பண்ணி நம்மளோட ரூம் பக்கத்தில் தாங்க வரும். அதை பார்த்தீங்கன்னா கேகே நகர் நெச பக்கம் தாங்க ட்ராப்பு. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு. எதில் டியூட்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ரேபிட் தாங்க எடுத்திருந்தோம். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 210 சம்திங் காமிச்சிருந்தாங்க. 200 கிட்ட வரும் நினைக்கிறேங்க அமௌண்ட்டு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் ப்ளஸை வெளியே நில்லுங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ப்ளஸ் ஆப்போசிட்லாங்க இருக்கும். அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து யூட்டர் இருக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க.
யூட்டன் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸை கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இல்லைன்ற பஸ்ஸில் நம்ம அங்கே போய் சுற்றிட்டு வர மாதிரி இருக்குங்க. அதனால் இங்கே யூட்டன் இருக்குலாம் கொஞ்சம் பெட்டராக நம்ம யூட்டன் போட்டு உடனே கஸ்டமர் பிக்கப் பண்ணி திருப்பி அகைன் யூட்டன் போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஜெமினி ஃப்ளைஓவர் மேலே ஏறி ஜெமினி ஃப்ளை வந்து கீழே இறங்கி அந்த ரூட்டில் போகிற மாதிரி வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டன் போட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி திருப்பி யூட்டன் போடுற மாதிரி தான் இருக்கும் அகைன். ஆனால் நம்ம யூட்டன் போடலாம், கஸ்டமர் கிராஸ் பண்ண சொல்லலாம். பட் சபே இருந்துச்சு கிராஸ் பண்ண சொல்லியிருக்கலாம். இங்கே சபையெல்லாம் கிடையாதுங்க. சபை இல்லாதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் நீங்கள் அங்கேயே இருக்க நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. டிராஃபிக் ஒரு அளவுக்கு இருக்குங்க. வண்டி வந்தபடியே இருக்குது. ஓகே 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 ஓகேங்க ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்மு கிராஸ் ஆகிடலாங்க. இதே டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலாவில் வந்ததுங்க. ஓலாவில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 160 தாங்க வந்தது ஓலாவில். அதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அமௌண்ட் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓலாவில். அதாவது டியூட்டி நல்லா அமௌண்ட்டு போடுறாங்க. பட் அது வந்துச்சுன்னா எப்பயுமே ஓட்டிகிட்டே இருக்காங்க, அவங்க டியூட்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக போடுறாங்க. நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நிற்க வச்சுருவோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வர சொல்லியிருந்தோம். பட் அவங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆளை காணுங்க. அதனால் நம்ம கரெக்டாக சென்டர் இங்கே நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கஸ்டமர் பிக்கப் பண்ணுறோங்க. கஸ்டமர் உள்ள இதில் போய்டும், கால் லிஸ்ட்டில் போய்டும். கால் லிஸ்ட்டில் போய்ட்டு கால் கொடுத்துரும் 25. ஓகே இதுதான் கஸ்டமர் நம்பரு. ஓகேங்க கஸ்டமர் நம்பர் கொடுத்தாச்சு. அண்ணா வண்டி தள்ளி வந்துருக்கு. ஹலோ சார் கரெக்டாக ஸ்பீனி சொல்லி தான் சார் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸர் ப்ளஸ் சார் ஃப்ரெண்ட்ஸர் ப்ளஸ் 8501. ஓகே வாங்க தேங்க்யூ சார். ஓகேங்க கஸ்டமர் பார்த்தாச்சு பின்னாடி வராரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு இப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நெசப்பக்கம் தாங்க. நெசப்பக்கத்துலேருந்து கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அம்மனு எவ்வளோ கொடுத்தாங்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 225ங்க. அதாவது 203 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் காமிச்சிது ரேபிட்டோவில். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபே பண்ணிட்டாருங்க. 225 ரூபா பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தோம் 225 ரூபா பண்ணியிருக்காரு. ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி ஆச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:56 ஆகுதுங்க. நம்ம ரூமுக்கு வர டைம் கரெக்டான டைம் பார்த்துல கரெக்டாக 10 o'clock ஆக போகுது. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு ஒரு 5 minutes தாங்க ஆகும். கரெக்டாக ஒரு 1 or 2 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. 2 கிலோமீட்டர் பக்கம் வரும். அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு கிளம்பி ஆச்சு ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஓட்டணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் 2 டியூட்டி ஓட்டணுங்க. ரேபிட்டோவில் 2 டியூட்டி என்ன டியூட்டி ஓட்டணும் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் ஓட்டின 2 டியூட்டியுமே பார்த்தீங்கன்னா ட்ராப் டியூட்டி தாங்க. ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிக்கப் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பிக்கப் இது 2 தாங்க வரும். மிச்சப்பட்டி அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் இந்த மாதிரி எஸ்யூவி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் காட்ட மாட்டேங்க. வெறும் பிக்கப் ட்ராப் ப்ரீமியர் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் காட்டுது. ரீசனாக இப்போ கஸ்டமர் பார்க்கும்போது கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சார் இருக்குது. எஸ்யூவிக்கு வந்து தனியாக இல்லை சார், எஸ்யூவி இந்த மாதிரி எக்ஸல் இந்த மாதிரி எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கஸ்டமர்கிட்ட பேசும்போது நமக்கு இந்த ஒரு ஐடியா கிடச்சிதுங்க. ஒரு இந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு இதுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அப்படியே வந்து ஜம்மு நம்ம அந்த கஸ்டமர் எக்மோர் ட்ராப் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாங்க. ஓ மை காட் ஃபுல்லாக இடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணு தெரில எப்பா உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா? உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். பள்ளங்கள் இருக்கா தெரியலையே. ஓகேங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் வெளியே வந்துச்சுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இடிச்சா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் துணியை கட்டிட்டு அப்புறமா தாங்க பண்ணுவாங்க. க்ரீன் கலர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. க்ரீன் கலர் அந்த ஸ்க்ரீன் கட்டிட்டா அங்கே டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வாய்ப்பு இல்லைங்க. அந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரீன் கட்டணும். அப்புறம் ஒரு வீடியோ ஒர்க் நடக்குன்ற பட்சத்தில் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீன் கட்டணுங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஃபுல்லாக டஸ்ட் வெளியே வந்ததுங்க. ஆனால் நமக்கு தெரியல. சப்போஸ் கொஞ்சம் ஸ்பீடாக டைமில் வந்து தெரிலன்ற பட்சத்தில் ஆப்போசிட்லேயே வண்டி வந்துச்சுன்னா அந்த இடத்துல தேவையில்லாமல் அசமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வந்தோம். ஆப்போசிட்லேயும் வண்டி கரெக்டாக பொறுமையாக வந்தோம்னா நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். உள்ள ஸ்ட்ரீட்டுக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக வந்தோம். சப்போஸ் ரோட்டில் வச்சுல ஸ்பீடாக போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அந்த இடத்துல. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ என் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 420 ரூபாய் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊபருங்க ஊபர் எவ்வளோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஊபர் 2100 என் பண்ணியிருங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2100 சம்திங் சில்லற என் பண்ணியிருந்தாங்க. 2183 ரூபாங்க. 2183 ப்ளஸ் ஒரு 400 ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரேபிட்டோ என் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2180. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம செலவுட்டு வந்து லெஃப்ட்டில் ஓரமாக நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேல்குலேஷன் வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க. நம்ம கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தாங்க ஓட்டியிருக்கோம். பார்க்கலாங்க, செக் பண்ணி பார்த்துலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 400 ஆட் பண்ணியாச்சு. மொத்தம் 2580 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. 2580 ஏர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 95 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க.
கரெக்டாக 95 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். அப்போ நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மைலேஜ் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் டீசல் 7 லிட்டர் டீசல் கணக்கு பண்ணிக்கலாங்க. -700 1 லிட்டர் டீசல் ரேட் 100 ரூபானா -700 மைனஸ் பண்ணால் மிச்சம் நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1880 பண்ணிருங்க. 1880 பண்ணி ஜம்மன் டியூட்டி நீங்கள் முடிச்சாச்சு. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், என்ன வெற்றி புதுசாக கையில் க்ளோஸ் இருக்குன்னா, ஆமாங்க புது க்ளோஸ் வந்து நம்ம வாங்கியாச்சு. இதுக்கு மாதிரி ரெட் கலர் க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த க்ளோஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல அதிகமாக டேமேஜ் ஆகுது கை, ஸ்டேரிங் யூஸ் பண்ணும்போது, கீர் யூஸ் பண்ணும்போதும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் சரி ஓகே வாங்கியாச்சு. 2 வாங்கியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வாங்கியிருக்கோம். 2 சைடு வாங்கியிருக்கோம். ஜம்முன்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு க்ளோஸும் வாங்கியிருக்கோம். அந்த க்ளோஸ் வந்துட்டு நமக்கு வெயில் டைம் யூஸ் பண்ணலாம். பார்க்கலாங்க. அது யூஸ் பண்ணுறது நம்ம அவ்வளோ இது வராது, டைம் வராது. அதை யூஸ் பண்ணுற மாதிரி இதுவே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டியை நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், பாய்ங்க.